உடனடியாக எஸ்ரா சர்க்குணம் போன்றவர்களும் பிரதமரையோ முதலமைச்சரையோ மிக மோசமான முறையில் பேசுபவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்கிறது. தமிழக அரசு அறிவித்திருக்கிற அந்த 2500 ரூபாய் பணத்தை கூட நேரடியாக மக்களுடைய ரேஷன் அட்டைதாரருடைய வங்கி கணக்கிலே செலுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்கிறது. இடைத்தரகர்களும் அரசியல்வாதிகளும் டோக்கன் சிஸ்டம் மூலமாக ரேஷன் கடையில் மக்களை கியூல நிற்க வைப்பது என்பது மறுபடியும் கொரோனா தொற்று அதிகரிக்குமோ என்கின்ற ஒரு மிக பதட்டமான நிலையில நாம் இருக்கின்ற சூழ்நிலையில் இதை தவிர்க்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளரை எங்களுடைய பாஜகவின் சார்பாக அகில இந்திய தலைவர் அறிவிப்பார். இதுதான் நிலைப்பாடு. எப்பொழுதுமே அதிமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்பவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதில் யாருக்கு எந்த விதமான மாற்று கருத்தோ சந்தேகமோ இருக்க முடியாது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வரும்பொழுது அதை யார் அறிவிப்பாங்க? தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் இணைந்துதானே அறிவிக்கணும். அதை அமித்ஷா அவர்களே கூட 2 வருடங்களுக்கு முன்னால தமிழகத்திற்கு வருகை தந்த போது இந்த மாநிலம் இந்தியாவிலேயே தமிழகம்தான் ஊழல் முதல் இடத்துல இருக்கிறது அமைப்பு, இந்த சிஸ்டம் அப்படிங்கறத பேசினாரு. நான் இன்னைக்கு அதுதான் நாங்களும் சொல்றோம். தமிழ்நாட்டில் இங்க லஞ்ச ஊழலே இல்லைன்னு உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமா? திமுகவினுடைய கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனாலதான் தொடர்ந்து இந்து மதம் குறித்து கொச்சையாக, ஆபாசமாக, மோசமாக பேசுகிறார்கள்.